எப்பவுமே நம்ம வந்து புது வண்டி என்ன ரேட்டு விற்பாங்க தான் பார்ப்போம் நம்ம. இப்போ வந்து சரி பழைய வண்டி என்ன ரேட்டு விற்கிறாங்க உங்களுக்கு சொல்லலாம். நீங்களே தெரிஞ்சுப்பீங்களா? செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறீங்க. அதனால தான் இந்த வீடியோவ வந்து பதிவு பண்ணுறேன். இந்த வண்டி மாடல் வந்து பஜாஜ் பல்சர் 150 2013 மாடல். ஒரே ஓனரு. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வண்டி அவுட்லுக்கு ஒரு நார்மலாக இருக்குது. இன்ஜினு நல்லா இருக்குது. 2 டயர் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக் இருக்குது. நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கும்போது ஃபஸ்ட்டு முக்கியமான 2 வந்து அவுட்லுக்கு வந்து பெயிண்டிங் வந்து ஒரிஜினல் பெயிண்ட்டாக இருக்கா பார்த்துங்க. 2வது வந்து இன்ஜின் நல்லா இருக்கான்னு பார்த்துங்க. முக்கியமானது இந்த 2 இதுதான் அது. அதே மாதிரி ஓனர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. 4 ஓனரு, 5 ஓனரு, 3 ஓனரு. ஏன்னா நீங்கள் வந்து ஓனர் அதிகமாக இருந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் வண்டி விற்கும்போது ரேட்டு ரொம்ப கம்மியாக போகும். அதே மாதிரி சில பேர் வாங்கவும் மாட்டாங்க. ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஓனர் ரொம்ப ரஃப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நிறைய பேர் ஓட்டியிருக்காங்க வண்டி. வண்டி சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு ஓனர்லேருந்து 3 ஓனருக்குள்ளே இருந்தால் வண்டி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஓனர் அதிகமாக இருந்து வாங்குற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ரேட் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக கொடுத்து வாங்கிக்கிங்க. வண்டி விற்கும்போது நீங்கள் வாங்குற ரேட்டு போகுமாலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்ஜின் ஆயில் வந்து லெவல் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிங்க. ஏன்னா ஆயிலே இல்லை அப்படி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா வண்டியில் ஸ்மோக் வந்தால் கூட ஆயில் இல்லாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்மோக் வந்ததுன்னா வண்டி உங்களுக்கு இன்ஜின் கையை வச்சா உங்களுக்கு செலவு அதிகமாக வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வண்டி ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கினா உங்களுக்கு நஷ்டமாயிடும். இப்போ நீங்கள் பஜாஜ் பல்சர் 2013 மாடல் செகண்ட் ஹேண்ட் வண்டி 150 என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா 25,000லேருந்து 27,000 ரூபாய்க்குள்ளே சொல்கிறாங்க இந்த வண்டி. நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கணுன்னா இந்த ரேட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.